அதனால் இன்னைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது இப்படிப்பட்ட சூழல்கள் நம்மிடம் இருந்து அவைகள் எல்லாம் மாற்றப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒருவேளை அந்த துயரமான அந்த கஷ்டமான சூழலில் நாமும் உலகத்தாரை போல துக்கத்தோடு இருப்போமானால் அந்த துக்கம் நீண்டு கொண்டு போயிருக்கும். இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக கவனிங்கள். இன்னைக்கு நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் இந்த வசனம் உங்களோட கூட பேசட்டும். நாம் நான் நீதிமான்களை குறித்து, கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். நீங்கள் துயரப்படுகிற பொழுது ஆண்டவர் அதிலிருந்து சீர்படுத்தும் பொழுது தான் அவருடைய மகிமை அதிலிருந்து வெளிப்படும். அதே போல நம்முடைய வாழ்விலைக்கான சாம்பல் என்பது துக்கம். அந்த காலத்தில் ரட்டு உடுத்தி சாம்பல்லாம் போய் உட்கார்ந்துருவாங்கல்ல, பழைய ஏற்பாட்டை நம்ம பார்த்துருக்கோம். அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆனந்த தைலத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ உலகத்தார் பார்ப்பாங்க, இவ்வளோ கஷ்டமான சூழலில் எப்படி இவங்களால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுது. அங்கே தான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆண்டவர் உண்மையிலே அந்த ஆனந்த தைலத்தை நமக்கு தெரியும். இது மனுஷனால் கொடுக்க முடியாது. ஒரு கடினமான சூழலில் நமக்குள் ஆண்டவர் இருந்து அந்த செயல்படுகிற விதம் மற்றவர்களுக்கு முன்பாக கர்த்தர் மகிமைப்படுகிற ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது.